நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் அமேசான் உலகத்திலே பெரிய கேம்பஸை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ணிக்காங்க. டிஷ் டிவி D2H மேஜிக் ஸ்டிக்கை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிக்காங்க. 2019 BMW 3 சீரிஸ் கொண்ட காரை வந்து இந்தியாவில் வெற்றிகரமாக லான்ச் பண்ணிக்காங்க. அதில் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும், பலம் பெற முடியும். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. 9.5 ஏக்கரில் பெரிய கேம்பஸ் அமேசான் வந்து கட்டியிருக்காங்க. அதுவும் இந்தியாவுக்கு கூட ஹைதராபாத்தில் இந்த கேம்பஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு வெளியேனா அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் மட்டும்தான் உலகத்திலே பெரிய கேம்பஸ். இந்த கேம்பஸில் ஒரே டயத்தில் வந்து 15,000 பேர் வந்து அக்காமடேட் பண்ண முடியும், அதாவது எம்ப்ளாயை வந்து அக்காமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவில் மட்டும் அமேசானுக்கு வந்து 62,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அதில் 15,000 பேர் வந்து இந்த இடத்துல வந்து வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறத அமேசான் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு விஷயம், வளர்ந்து வரும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அமேசான். சமீபத்தில் டிஷ் டிவி ஒரு புதிய ஸ்டிக்கை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. D2H மேஜிக் ஸ்டிக் அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி ஷோஸ் நீங்கள் பார்க்க முடியும், ஸ்ட்ரீமிங் வீடியோஸ் பார்க்க முடியும், அதே நேரத்தில் வெப் சீரிஸ் பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த D2H மேஜிக் ஸ்டிக் மூலியமாக பார்க்க முடியும். ஸோ இதை நீங்கள் ஆர்டர் பண்ணணும், நீங்கள் விருப்பப்பட்ட அவங்களுடைய வெப்சைட் மூலியமாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், இல்லை ஹெல்ப்லைன் மூலம் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு 3 மாதம் ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சம் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் வந்து உங்களுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, ப்ளஸ் அடிஷனல் டேக்ஸும் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கு வந்து உங்களுக்கு என்ன விலை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 399 ரூபாய்க்கு இந்த ஸ்டிக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே ஆப்ஷனை வந்து ஹேத்வே இந்த மாதிரி இன்னொரு கம்பெனிகளும் இந்த மாதிரி சர்வீஸில் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு போட்டியாக இந்த டிஷ் டிவி D2H மேஜிக் ஸ்டிக்கை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மேஜிக் ஸ்டிக்கை வந்து நீங்கள் D2H செட்டாப் பாக்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிறத டிஷ் டிவி தெரிவிச்சிருக்கு. HTC சமீபத்தில் HTC வைல்ட்ஃபயர் X மொபைலை வந்து இந்தியாவில் லான்ச்சும் பண்ணிட்டாங்க. அது ஒரு சேலும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் வந்து உங்களுக்கு 2 வேரியண்ட்ல கிடைக்குது. 3 GB ரேம்லையும் 4 GB ரேம்லையும் கிடைக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 2 வேரியண்ட்ல கிடைக்குது. ஸோ இதில் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.22 இன்ச் HD ப்ளஸ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் Android 9.0 இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும் இந்த HTC வைல்ட்ஃபயர் X மொபைலில். ஸோ இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,999 ரூபாயிலிருந்து 13,999 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இந்த HTC வைல்ட்ஃபயர் X மொபைல் இந்தியாவில் கிடைக்கும். 2019 BMW 3 சீரிஸ் கார் வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் இருக்குது, அதாவது வாய்ஸ் கமாண்ட் இருக்குது, அதே போல் ஆப்பிளோட கார் பிளே இருக்குது, அதே போல் 3D நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இந்த 2019 மாடலான BMW 3 சீரிஸ் காரில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த BMW 3 சீரிஸ் கார் வந்து உங்களுக்கு 2 வேரியண்ட்ல பார்க்க முடியும். ஒன்று பெட்ரோல், இன்னொன்று டீசல். டீசலோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41,40,000 ரூபாய்க்கும், பெட்ரோலோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,90,000 ரூபாய்க்கும் உங்களுக்கு இந்த BMW 3 சீரிஸ் கார் கிடைக்குது. அதுவும் எக்ஸ் ஷோரூம் விலை. ஆன் ரோடுக்கு வரும்போது சம் டாக்ஸஸ் எல்லாமே இருக்கு, ஸோ கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ 2019 BMW 3 சீரிஸ் கார் வந்துருச்சு. ஆகஸ்ட் 1 2019 வந்து இன்டெல் ஒரு புதிய வகையான CPU அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கு பேர் வந்து ஐஸ் லேக் CPUன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது முழுக்க 10 nm வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிவிச்சாங்க. ஸோ இதில் வந்து iCore 7, iCore 5, iCore 3 இதில் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சாங்க. இப்போ சமீபத்தில் அதே இன்டெல் வந்து 10th ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி காமெட் லேக் அப்படிங்கிற ஒரு CPU வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் iCore 7, iCore 5, iCore 3 எல்லாமே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி CPU வந்து எதில் ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸ்லிம் லேப்டாப்பில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி லேப்டாப்பில் வந்து CPU வந்து 6 கோர் இருந்தால் மட்டும்தான் இந்த காமெட் லேக் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் ஒரு கூடுதலான தகவலை நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்பவே ஒரு குழப்பமான விஷயங்களை வந்து இந்த இன்டெல் கையாளுது இந்த மாதிரி ஒரு புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணும்போது. ஸோ நண்பர்களே, இந்த புதிய வகையான காமெட் லேக் CPU வந்து எதில் ஒர்க் ஆக போகுதுன்னா Wi-Fi 6 வெர்ஷன்லையும் தண்டர்போல்ட் 3லையும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இன்டெல் தெரிவிச்சிருக்கு. சமீபத்தில் மைக்ரோசாஃப்ட் தங்களுடைய குரோமியம் பேஸ்ட் எட்ஜ் ப்ரௌசரோட பேட்டாவை வெற்றிகரமாக லான்ச்சும் பண்ணிட்டாங்க. இது எதுலலாம் சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Windows 7, Windows 10, அதே போல் Mac OS 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத மைக்ரோசாஃப்ட் தெரிவிச்சிருக்கு. இன்னும் ஒரு கூடுதலான தகவல் என்னன்னா சந்தோஷமான விஷயம் சொல்லலாம். ஸோ இந்த குரோமியம் பேஸ்ட் எட்ஜ் ப்ரௌசரில் ஏதாவது செக்யூரிட்டி அப்டேட், அதே போல் பக் ஃபிக்ஸஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டும் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு $15,000 வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ வேகமாக
போய் Chromium பேஸ் எட்ஜ் ப்ரௌசரில் ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டுபிடிச்சி அப்படியே மைக்ரோசாஃப்ட்டுக்கு அனுப்புங்க, உங்களுக்கு ரிவார்டும் கொடுப்பாங்க. ஷோமியும் ஒரு புதிய கேம்பெயினை தொடங்க போகிறாங்க. இதுக்கு பேர் ஷோமி 5G நம்பர் 1 பிளேயர் கிளப் அப்படிங்கிற பேரில் ஒரு புதிய கேம்பெயின். உலகம் முழுக்க ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 4 பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஷோமியோட 5G எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போது, அதே போல் அந்த மொபைலை வாங்குறதுக்கு உண்டான ப்ரையாரிட்டி, அதே போல் அந்த லான்ச்சிங் ஈவெண்ட்டில் ஒரு டிக்கெட்டும் கொடுக்க போகிறாங்க. இது இல்லாமல் ஒரு கூடுதலான 1 பிளேயர் ஹானர் அப்படிங்கிற பேரில் ஷோமியோட 5G நம்பர். ஸோ இந்த 4 பெனிஃபிட்ஸும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அஃபிஷியல் வெப்சைட்டான விவோவில் போயிட்டு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா அந்த ட்ராவில் உங்களுக்கு உங்கள் பேர் வந்ததுன்னா இந்த 4 பெனிஃபிட்ஸ் கிடைக்க போது உறுதி. ஆல்ரெடி ஷோமி வந்து Mi Mix 3 மொபைல் வந்து 5G மொபைலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் கூடுதலான தகவலுக்கு. கிட்டத்தட்ட எல்லா மொபைல் கம்பெனியும் தங்களுடைய 5G மொபைலை லான்ச்சும் பண்ணிட்டாங்க. ஒரு சில கம்பெனிகளும் அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. அதில் வந்து சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸில் வந்து 5G மொபைல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைல் சமீபத்தில் சவுத் கொரியாவில் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நோக்கியா, அதாவது HMD குளோபல் வழங்கும் நோக்கியா மொபைலும் 5G களத்தில் இறங்கியிருக்காங்க. பட் இப்போ இல்லைங்க, 2020 தங்களுடைய மொபைலை லான்ச் பண்ண போகிறதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய முழு கவனம் என்னென்னா IFA 2019 செப்டம்பர் மாதம் ஒரு 3 மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 7.2, 5.2, 6.2 இந்த மாதிரி 3 மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய கவனம் நோக்கியா 9.1 பியூர் வேவ் 5G மொபைல் 2020. ஷோமியோட பேனரில் Mi Mix 4 மொபைல் வந்து வெற்றிகரமாக சைனாவில் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாலேயே அந்த Mi Mix 4ல் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது லீக்காக வெளியே வந்திருக்கு. ஸோ அந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Snapdragon 855 ப்ளஸ் சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். அதே போல் 12GB ரேமும் கொண்டு வர போகிறாங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கண்ணை முட்டுதுங்க, 1TB ஸ்டோரேஜை வந்து இந்த மொபைல் அறிமுகப்படுத்த போகிறதாக லீக் சொல்லுதுங்க, நான் சொல்லலைங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உங்களுக்கு UFS 3.0 வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். அதே போல் Android 9.05 வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். இதில் வந்து இன்னும் கூடுதலான தகவல் என்னென்னா, சமீபத்தில் ஷோமியும் சாம்சங்கும் இணைஞ்சு ஒரு சென்சார் கேமரா வந்து அறிமுகப்படுத்துனாங்க. அதாங்க 108 MP மெகா பிக்சல் கேமரா வந்து அறிமுகப்படுத்துனாங்க. ஸோ அந்த இது வந்து Mi Mix 4ல் வரப்போகுது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாமே சைனாவில் லான்ச் ஆக போது இந்த Mi Mix 4. என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் கூட ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.